எண்ணெய் 1/2 லிட்டர் ஊத்திக்கலாம். நான் கோல்டு சன்ஃப்ளவர் ஆயில் யூஸ் பண்ணியிருக்கேன். உங்ககிட்ட என்ன ஆயில் இருக்கோ நீங்க அத யூஸ் பண்ணிக்கங்க. பட்டை, லவங்கம், கிராம்பு இது எல்லாமே வந்து 15 கிராம் 5, 5 கிராமு. ஏலக்காய் வந்து நம்ம அடுத்தது ஆனியன் சேர்த்துக்கலாம். ஆனியன் வந்து 1 கிலோ 600 கிராம் எடுத்திருக்கேன். பச்சை மிளகா அது கூடயே போட்டுடலாம். பச்சை மிளகா வந்து 20 பச்சை மிளகா எடுத்திருக்கேன். கீறி போட்டுக்கங்க பச்சை மிளகாவ. ஆனியன் கூடவே ஏன் பச்சை மிளகா போடுறோம்னா, அது நல்லா எண்ணெயில நல்லா வதங்கிடும். பச்சை மிளகா அந்த பச்சை வாசனை போயிடும். அதுக்காக நம்ம போடுறோம். நம்ம 4 கிலோ அரிசி தான் யூஸ் பண்றோம். அதுக்கு வந்து 1 கிலோவுக்கு 400 கிராம் வெங்காயம் தான் எடுக்கணும். அதனால 4 கிலோ அரிசிக்கு 1 கிலோ 600 கிராம் வெங்காயம் நம்ம போட்டிருக்கோம். இப்போ நம்மளுக்கு கண்ணாடி பதத்தில வந்துருச்சு. இதுக்கு அடுத்தது இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து இஞ்சி வந்து 300 கிராமு, பூண்டு வந்து 200 கிராமு. நல்லா கிளறிட்டே இருங்க. அடி பிடிச்சிரும். இஞ்சி பூண்டு போட்டதுக்கப்புறம் அடி பிடிச்சிரும். நல்லா கிளறிட்டே இருங்க. எப்பவுமே இஞ்சி பூண்டு பேஸ்ட் போடும்போது தான் வந்து அடி பிடிக்கும். நல்லா கிளறிட்டே இருங்க. நெக்ஸ்ட்டு புதினா போட்டுக்கலாம். புதினா வந்து 2 கட்டு எடுத்திருக்கேன். நீங்க 1 கட்டு பெருசா இருந்ததுன்னா 1 கட்டே போதும். சின்ன கட்டா இருக்கிறதுனால 2 கட்டு எடுத்திருக்கேன். புதினா நல்லா கிளறி விட்டுருங்க. ஏன்னா புதினா பச்சை வாசனை வந்துரும் இல்லைன்னா, புதினா கிளறலைன்னா. நல்லா கொஞ்சம் வதங்கட்டும் புதினா. தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். நம்ம 4 கிலோ அரிசி எடுத்திருக்கோம். 1 கிலோவுக்கு 250 கிராமு. நம்ம இப்போ 1 கிலோ தக்காளி போட்டிருக்கோம். தக்காளி ரொம்ப வதங்க தேவையில்ல. தக்காளி நீங்க அதிகமா போட்டீங்கன்னா, தக்காளி சாதம் மாரி ஆயிடும். அதனால தக்காளி கொஞ்சம் கம்மியாவே போட்டுக்கங்க. அதிகமா போட்டுறாதீங்க. சோயா ஆட் பண்ணிக்கலாம். சோயா வந்து நான் 200 கிராம் போட்டிருக்கேன். 1 கிலோவுக்கு 50 கிராமு. நான் இப்போ 200 கிராம் போடுறேன். சோயாவ நான் ஃபர்ஸ்ட்டே பாயில் பண்ணி வச்சுட்டேன். சோயாவ நல்லா ஃபில்டர் பண்ணிக்கங்க. இல்லைன்னா தண்ணி கோத்துக்கும். நெக்ஸ்ட்டு காய் சேர்த்துக்கலாம். நான் கேரட்டு, பீன்ஸு, உருளைக்கிழங்கு எடுத்திருக்கேன். கேரட் 1/2 கிலோ, பீன்ஸ் வந்து 1/4 கிலோ, உருளைக்கிழங்கு 200 கிராம் எடுத்திருக்கேன். அது போதும். நல்லா ஃபில்டர் பண்ணி சேர்த்துங்க. தண்ணி படாத மாரி. நெக்ஸ்ட்டு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு தேவையான அளவு சேர்த்துங்க. தயிர் வந்து 1/2 லிட்டர் சேர்த்துக்கங்க. 4 கிலோ ரைஸுக்கு 1/2 லிட்டர் தயிர் போதும். தயிர் ஊத்துனதுக்கப்புறம் நல்லா கிளறி விட்டுருங்க. ஏன்னா நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டிருக்கோம். அதனால அடி பிடிக்கும். நல்லா கிளறி விட்டுருங்க. மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கலாம். சக்தி மிளகாய் தூள் யூஸ் பண்ணியிருக்கேன். 50 கிராம் பாக்கெட்டு ஃபுல்லா போட்டுக்கங்க. காரம் கரெக்ட்டா இருக்கும். நல்லா கிளறி விட்டுருங்க. இப்போ தண்ணி மிக்ஸ் பண்ணிடலாம். தண்ணி வந்து நான் 8 லிட்டர் எடுத்திருக்கேன். 4 கிலோ ரைஸ்க்கு 8 லிட்டர் தண்ணி கரெக்ட்டா இருக்கும். நல்லா கிளறி விட்டுருங்க. இப்போ ஒரு கொதி வரட்டும். ஃப்ளேம் வந்து இந்த அளவுக்கு ஃப்ளேம் இருந்தா போதும். கொஞ்சம் அதிகமாவே வச்சுக்கங்க. ஏன்னா ஒரு கொதி வர வர வரைக்கும் நம்ம கொஞ்சம் அதிகமா இருக்கணும். இப்போ நம்ம மூடி விட்டுடலாம். ஒரு 5 மினிட்ஸ் இருக்கட்டும். நல்லா தண்ணி கொதிச்சிரும். இப்போ நம்ப ரைஸ் கொட்டிக்கலாம். ரைஸ் வந்து நல்லா தண்ணி இருத்துட்டு போடுங்க. ஏன்னா ஏற்கனவே நம்ம ஊத்துன தண்ணி கரெக்ட்டா இருக்கும். ரைஸ தண்ணி இருத்துட்டு போடுங்க நல்லா.
கொத்தமல்லி ஆட் பண்ணிடலாம். கொத்தமல்லி நான் 1/2 கட்டு எடுத்திருக்கேன். 1/2 கட்டே போதும். லாஸ்ட்டில் ஏன் போடுறேன்னா, ஸ்மெல் நல்லாயிருக்கும் கொத்தமல்லி லாஸ்ட்டாக போட்டால். அதுக்காக தான் கொத்தமல்லி போடுறேன். ஏன்னா கொத்தமல்லி போட்டு நம்ம மூடி வச்சுடுவோம். அப்போ ஸ்மெல் நல்லாயிருக்கும். இப்போ மூடி வச்சிடலாம் நம்ம. ஃப்ளேம் வந்து கொஞ்சம் லைட்டாக கம்மியாக வச்சுக்கோங்க. ரைஸ் இப்போ 3/4 வெந்துடுச்சு. இப்போ நம்ம தம் போட்டுடலாம். இந்த பதத்தில் நம்ம தம் போட்டோன்னா கரெக்டாக இருக்கும். 3/4 வெந்திருக்கணும் ரைஸு. வைட்டான பொருளை ஒரு மேலே வச்சுருங்க. ஃப்ளேம் வந்து கம்மியாக வச்சுக்கோங்க. ரொம்ப கம்மியாக வச்சுக்கோங்க ஃப்ளேமு. தம் போட்டு 20 மினிட்ஸ் ஆயிடுச்சு. இப்போ நம்ம செக் பண்ணவே தேவையில்ல. ரைஸ் நல்லா உதிரியாக வந்திருக்கும். பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும். டுடே பொங்கல் திருநாள். நம்ம உணவகத்தில் இன்றைக்கி பாயாசம், அப்பளம், பிரிஞ்சிக்கு வெங்காயம் பச்சடி. டைம் ஆகிடுச்சு. நம்ம ஆட்டோ புக் பண்ணிடலாம். ஆட்டோ புக் பண்ணியாச்சு. நம்ம உணவகத்துக்கு போயிடலாம். நம்ம உணவகத்துக்கு வந்துட்டோம். இறப்புக்கும் எல்லாம் உயிருக்கும் அன்பை பகிர்வோம். பணம் இல்லை என்றாலும் நீங்கள் பசியாறலாம். இடம் அனகாபுத்தூர் டு குன்றத்தூர் பிரதான சாலை, கரேமா நகர் பஸ் ஸ்டாப் அருகில். இந்த உணவகத்தை பற்றி மற்றவர்களுக்கு தெரியப்படுத்துங்கள். அவர்களும் பசியாறட்டும். நன்றி.